ஒரு சின்ன பிரச்சனையை யோசிச்சு நம்ம மண்டை காயுவோம். ஆனா வால்மார்ட் 7 நாள் பிரச்சனையை 2.2 செகண்ட்ல முடிச்சிருக்காங்களாமே. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வால்மார்ட்ல விற்கப்பட்ட ஒரு பேட்ச் லெட்யூஸ் கெட்டு போயிருக்கு. யுஎஸ்ஏல அதை வாங்கி சாப்பிட்ட பல பேருக்கு ஃபுட் பாய்சனும் ஆயிருக்கு. வால்மார்ட் அதை 7 நாள்ல சோர்ஸை ட்ரேஸ் பண்ணி சரி பண்ணாங்க. அந்த 7 நாளும் வால்மார்ட்டுக்கு பேனிக் தான். முக்கியமா கோடியில நட்டம் வேற. அப்பதான் அவங்க சிஸ்டமை சேஞ்ச் பண்ண முடிவெடுத்து பிளாக் செயினுக்கு மாறினாங்க. இந்த ப்ராசஸ் மூலமா தான் வால்மார்ட் 7 நாள் பிரச்சனையை 2.2 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. அதாவது ஃபார்ம்ல இருந்து ஷெல்ஃப் வரைக்கும் எல்லா ஸ்டெப்பையும் ஒரு செக்யூர் அன்எடிட்டபிள் டிஜிட்டல் லெட்ஜரா மெயின்டைன் பண்ணாங்க. இதுக்காக ஐபிஎம் கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஃபுட் ட்ரஸ்ட்னு ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி நெஸ்லே அண்ட் யூனிலிவர் கம்பெனியை கூட சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 300 சப்ளையர்ஸ்க்கு மேல அவங்க ப்ராடக்ட்டை ட்ரேஸ் பண்ண பிளாக் செயினை யூஸ் பண்றாங்க. இவ்வளவு ஏன், சைனா வால்மார்ட்ல போர்க் பேக்ஸ் மேலேயே QR கோட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வாங்குற மக்கள் அதை ஸ்கேன் பண்ணி ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, பல வருஷமா சால்வ் பண்ண முடியாத இண்டஸ்ட்ரீஸோட ப்ராப்ளம்ஸை பிளாக் செயின் ஈஸியா முடிச்சிருக்குது. அதுவும் மிடில் மேன் தலையிடாம. இதுக்காக தான் பிளாக் செயினை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி மக்களே, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.